அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துருச்சு. இதுக்கு யார் பொறுப்பேற்பது? திமுக அரசுடைய ப்ராப்பர் பிளானிங் இல்லாத ஒரு அவல நிலை தான் வந்து இந்த 41 பேர் செத்து போனதுக்கு காரணம். நீங்கள் விஜய் காரணமாக திமுக காரங்க சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் காரணமாக சொல்ல. ஏன்னா யாரு வேணும்னாலும் மற்றவங்களை காரணம் காட்டலாம், ஆனால் அரசு அப்படி காட்ட முடியாது. அரசு அப்படி காட்ட முடியாது. ஏன்னா அரசு தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய. இப்போ கடைசியில் யார் மேலே வந்து நிற்கிது அந்த பழி அப்படின்னா அரசு மேலே தான் வந்து நிற்கும். 24 இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. அப்போது இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் போனாரா, உடனே போனாரா, இத்தனை ப்ரெஸ் மீட் வச்சாங்களா, இவ்வளோ பேர் பேசினாங்களா, விளக்கம் கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா அதெல்லாம் வந்து தனி மனிதர்கள் சம்மந்தப்பட்டு, அதில் அரசியல் கிடையாது. தேர் திருவிழாவோ இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகிறதோ அது வேற. இது வந்து விஜயுடைய கூட்டம். இதுக்கு பின்னாடி நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் அரசியல் இருக்குது. அவர் அதை மனசுலேருந்து பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா? அது மனசு, ஆனால் அதை மக்கள் அதை எதிர்பார்க்க இல்லைங்க. மனசுலேருந்து பேசினாரா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ அன்பில் மகேஷ் மனசுலேருந்து உண்மையாக அழுதாரா நடிப்பான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்களும் நானும் எப்படி சொல்ல முடியும்? இதில் திமுக நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, திமுக நடந்துக்கிட்ட விதம், இவ்வளோ பேர் ப்ரெஸ் மீட் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது, திமுகவுடைய ஊடகத்தில் திமுக ஆதரவு ஆட்கள் விஜயையும் விஜயுடைய கட்சிக்காரர்களையும் தற்குறி, விஜயே ஒரு தற்குறி, விஜய் பின்னாடி போகிறது ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அது வந்து அந்த எதிர்ப்பை வந்து கூர்மையாக்குது. விஜயுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் எங்களையா தற்குறின்னு சொல்கிறீங்க, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள கொண்டு வர மாட்டாங்க, பட் வெளியில இருந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்கு விஜய் பயன்படுத்துவாங்க. எல்லாரும் பண்ணத்தான் செய்வாங்க. இதை விஜய் என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது தான் முக்கியம். நீங்கள் திமுக மாநில ஒற்ற ஒரு போஸ்டரை ஒருத்தன் கிழிக்க முடியுமாங்க? கிழிச்சா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ ஊரில் இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, இதுக்கு எதிராக நம்ம கிழிச்சிட்டு நம்ம கிழிச்சோன்னு தெரிஞ்சால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அவன் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் கேமரா முன்னிலையில் அதை கிழிக்கிறான். என் தலைவரை பற்றி இப்படி ஒட்டாதீங்க, எங்களால் அனுமதிக்க முடியாதுன்னு அதை அவனே போஸ்ட்டும் போடுறான். அப்போது எந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால், இதெல்லாம் சின்ன சின்ன ரிஸ்க் தானே அவங்க ஊரில், அந்த ரிஸ்க் அவன் எடுக்க முன் வருவான். இது ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் இதை நம்ம பார்க்க முடியும். அதிமுக தாவேக்கான கூட்டணி அமைஞ்சதுன்னா அது கண்டிப்பாக ஸ்வீப் கொண்டு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? உறுதியாக ஸ்வீப். அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் அது மிகப்பெரிய வெற்றி. ஒருவேளை எஃப்ஐஆர்ல விஜயனுடைய பெயர் இருந்திருந்தால், நீங்க திமுக அவரும் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தால் என்னவாகும்? திமுக அரசு விஜயை பார்த்து பயந்துருச்சு. 26ல் விஜய் கிட்ட நம்ம தோத்துறக்கூடாதுன்றதுக்காக விஜயை முடக்கிறதுக்கு இதை ஒரு சாக்கா பயன்படுத்துறாங்கன்னு மக்கள் பார்ப்பாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு பார்த்திபன் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ முக்கியமான இன்சிடென்ட்னா தற்போது இந்த கரூர் சம்பவம். அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துருச்சு. விஜய் வீடியோ வெளியிட்டது, வழக்கு பதிவுகள் செய்யப்பட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கிறது, இன்னும் அடுத்தடுத்து அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டி இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், வழக்குகள் இன்னைக்கு கூட ஒரு ஹியரிங் வருது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த இன்சிடென்ட் நடந்துருச்சு. பட் இந்த கட்டத்திலையும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இதுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் உங்களோட பார்வை, அதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, இது கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர். திமுக அரசுடைய ப்ராப்பர் பிளானிங் இல்லாத ஒரு அவல நிலை தான் வந்து இந்த 41 பேர் செத்து போனதுக்கு காரணம். நீங்கள் விஜய் காரணமாக திமுக காரங்க சொல்கிறாங்க, ஆனால் மக்கள் காரணமாக சொல்ல. ஏன்னா ஒரு அரசு ஒரு இடத்த கொடுக்குது, இடத்துக்கு பாதுகாப்புக்கு போலீஸ்காரங்களை அனுப்புகிறாங்க. ஸோ இது எல்லாமே அரசுடைய கடமை. அதை அரசு தான் கவனமாக செய்யணும். ஸோ அவங்களுக்கு முதல்ல கேட்ட இடத்த விட இது பெட்டரான இடம் அதெல்லாம் இல்லை. 41 பேர் செத்து போயிட்டாங்க. ஸோ 41 பேர் இறந்து போனதுக்கு அரசுடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையும். அரசு இதை
இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு கையாண்டு இருந்தால், அரசு வேணும்னே 41 பேர் சாவட்டோன்னு எந்த அரசுமே நினைக்காது, நான் அப்படி சொல்ல. இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இதை அணுகியிருந்தால் இந்த உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். ஏன்னா விஜய் முதல் முறையாக களத்துக்கு வரல. அவர் ஏற்கனவே வந்து திருச்சியில் அவருக்கு கூட்டின கூட்டத்தை நம்ம பார்த்தோம், நாகையில் கூட்டின கூட்டத்தை பார்த்தோம், அவர் மாநாடு போடும்போது எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு பார்க்குறோம். அதனால் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அன்டெஸ்டட், நான் வந்து இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, அதனால் கூட்ட விட்டோம் அப்படின்னு அரசு வந்து எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியாது. ஏற்கனவே இந்த கூட்டங்கள் இப்படி தான் பிஹேவ் பண்ணுதுன்றதை கூட நம்ம பார்த்தாச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் கூடுதல் கட்டுப்பாடுகளை போட்டிருக்கணும், கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணும். இப்போ ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் தேவாசீர்வாதம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து 50 பேருக்கு ஒரு போலீஸ் போடுவோம் சாதாரண க்ரௌடாக இருந்தால், இது 20 பேருக்கு ஒரு போலீஸ் போட்டோம். அப்போது 1000-10,000 பேருக்கு அவங்க அனுமதி கேட்டிருந்தாங்க, 500 போலீஸ் போட்டோம். ஆனால் 10,000 பேர் அங்கே இல்லை. அங்கே வந்து 10,000ன்றது 27,000 பேர், 25,000லேருந்து 27,000 பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கூட்டம் அவர் விஜய் பேசின போது. இது 10 நிமிஷத்துலேயோ அரை மணி நேரத்துலையோ கூட்டின கூட்டம் இல்லை. இது காலையில் அவர் லேட்டாக வந்தார், அவர் லேட் ஆக ஆக இங்கே கூட்டம் வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இது அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸுக்கு தெரியும். போலீஸில் ஒரு சிஸ்டம் இருக்குது. போலீஸ் வந்து ஒரு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இயங்குகிற ஒரு அமைப்பு. அப்போது அங்கே இருக்கிற உளவு பிரிவிலேருந்து அங்கேருந்து மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே வந்து தகவல் சொல்லியிருப்பாங்க, இங்கே வந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. இது வந்து ஒரு நம்ம பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கக்கூடாது, போலீஸ் பார்வையிலேருந்து பாருங்கள். அவங்களுக்கு இது எல்லாமே தெரியும். இங்கே கூட்டம் வந்து அவங்க கண்ணில் பார்க்கும்போதே அவங்க சொல்லுவாங்க, இதில் 15,000 பேர் இருப்பாங்க, 20,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு. அப்போது கூடுதல் படைகளை அனுப்புறதுக்கு, கூடுதல் போலீஸை அனுப்புறதுக்கு யார் உங்களை தடுக்கிறது? நீங்கள் கூடுதல் போலீஸ் அனுப்ப வேண்டியதானே. இப்போ நீங்கள் அவர் வந்து முன்னாடி ஒரு 50 மீட்டர் முன்னாடி பேசுங்கன்னு நான் சொன்னோம், அதெல்லாம் கரெக்டு, அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கீங்க. கூடுதல் போலீஸை அனுப்ப வேண்டியது. நீங்கள் 25,000 பேர் இருக்காங்க, 27,000 பேர் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய 1:20 ரேஷியோ படி பார்த்தா 1350 போலீஸ் இருந்திருக்கணும். ஆனால் 500 போலீஸ் இருக்காங்க. சரி, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. டைம் இருந்தது. அவர் வந்து காலையில் இங்கேருந்து 8:45 தான் கிளம்புனாருன்னு நீங்களே சொல்கிறீங்க. 8:45 தான் இங்கேருந்து கிளம்புனாரு, நாமக்கலுக்கே லேட்டாக தான் போனார், நாமக்கலுக்கு கிளம்பு நம்ம நமக்கு வந்து டிவியில் எல்லாத்தையுமே நேரலை பண்ணுறாங்க, அவர் அங்கேருந்து இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு நமக்கு தெரியும். அந்த வகையில் இதில் தாவேக்காவினருக்கும் பங்கு இருக்கு இல்லையா? இந்த காலதாமதம் தாவேக்காவுக்கு பங்கு இல்லை, அவங்க ரொம்ப அப்பாவிகள் அப்படின்லாம் சொல்லுங்க. நான் சொல்கிறது அக்கௌண்டபிள் அப்படின்னு நீங்கள் ஒருத்தர் செய்யும் போது அரசு தான் அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்க வேண்டியது யார்? இது கூட்டு பொறுப்பு, நம்ம எல்லாரும் பொறுப்பேற்றுப்போம் அப்படின்றது அது வேறு. அது மக்களுக்கும் தான் பொறுப்பு இருக்குது. ஏன் கை குழந்தையோட போனீங்க, ஏன் வந்து கூட்டம் இவ்வளோ கூட்டம் இருக்கும்போது ஏன் அங்கே போகிறீங்க, டிவியில் உட்காந்து பார்க்க வேண்டியதானே, அப்படி பேசிட்டே போனீங்கன்னா அது எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அப்படி வந்து இவங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ யார் வேணும்னாலும் மற்றவங்களை காரணம் காட்டலாம், ஆனால் அரசு அப்படி காட்ட முடியாது. அரசு அப்படி காட்ட முடியாது. ஏன்னா அரசு தான் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டிய. இப்போ கடைசியில் யார் மேலே அது வந்து நிற்கிது அந்த பழி அப்படின்னா அரசு மேலே தான் வந்து நிற்கும். அப்போது அது அரசுக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கணும், கூடுதல் கவனத்தோடு இல்லை, அரசு அதை தவற விட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. அதில் அரசு தரப்புல இருந்து இப்போது அமுதா ஐஏஎஸ் அவர்களாக இருக்கட்டும், ஏடிஜிபியாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இவங்களாமே ஒரு விளக்கம் கொடுத்தாங்கல்ல, ரொம்ப ப்ரீஃபாகவே கொடுத்தாங்கல்ல. அது மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கா? மக்கள் அதை புரிஞ்சுக்கிறாங்களா? அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? மக்கள் வந்து அரசு மேலே கோபமாக இருக்காங்க அப்படின்ற தகவல் உளவுத்துறை முதலமைச்சருக்கு சொல்லியிருக்கும். இந்த விஷயத்தில் அரசு மேலே தான் மக்கள் கோபமாக இருக்காங்க அப்படின்னு உளவுத்துறை சொல்லியிருப்பாங்க. பல்வேறு இடங்கள்லேருந்து வர தகவல்கள் அது சொல்லியிருக்கும். அதனால தான் அரசு இவ்வளவு முயற்சிகள் எடுக்குது. நீங்கள் சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன், ஒரு டெத்து, அது வந்து ஒரு 41 பேர் இறந்து போனது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். ஆனால் எப்போ அரசு வந்து இவ்வளோ ரியாக்ட் பண்ணியிருக்கு? இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்த அரசுலேயே சில துயர சம்பவங்கள் நடந்திருக்கு. 2022 தஞ்சாவூரில் ஒரு தேர் திருவிழா நடந்தபோது 11 பேர் செத்து போயிட்டாங்க. முதலமைச்சர் உடனே போயிட்டாரா காலையிலேயே? இல்லை, அப்புறம் 2 நாள் 3 நாள் கழிச்சு போனாருன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் 11 பேர் தேர் திருவிழாவில் செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா விழுப்புரத்துலேயும் மரக்காணத்துலேயும் கள்ளசாராயம் குடித்து ஒரு 10 பேர் இறந்து போனாங்க 2023. 24 இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் அந்த ஜூன் மாதம் நினைக்கிறேன் கள்ளக்குறிச்சியில் 60 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. அப்போது இதுக்கெல்லாம் வந்து முதலமைச்சர் போனாரா? உடனே போனாரா? இத்தனை ப்ரெஸ் மீட் வச்சாங்களா? இவ்வளோ பேர் பேசினாங்களா? விளக்கம் கொடுத்தாங்களா? அப்படின்னா இல்லை. ஆனால் ஏன்னா அதெல்லாம் வந்து தனி மனிதர்கள் சம்மந்தப்பட்டது, அதில் அரசியல் கிடையாது. தேர் திருவிழாவோ இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போகிறதோ அது வேறு. இது வந்து விஜயுடைய கூட்டம். அப்போது இதுக்கு பின்னாடி நீங்கள் விரும்பினாலும் விரும்பலைனாலும் அரசியல் இருக்குது. ஒவ்வொரு கட்சியும் இதிலிருந்து அரசியல் ஆதாயம் எப்படி எடுக்கிறது, அரசியல் ரீதியாக இதில் பின்னடைவை சந்திக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றது கண்டிப்பாக யோசிப்பாங்க. அப்படி யோசித்ததுடைய விளைவு தான் இத்தனை ப்ரெஸ் மீட்டு இவ்வளோ வேகமாக வந்து போகிறது. இப்போ நீங்கள் முதலமைச்சர் போகிறார், காலையிலேயே போயிட்டார்.
துணை முதலமைச்சர் இதை துபாய் வேகம்னு எடுத்துக்கிறதா, இதை வேகம்னு எடுத்துக்கிறதா, இல்ல அந்த அடுத்தடுத்த விளக்கம் அப்படிங்கிறத ஒரு பதற்றம்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா அப்படியும் அட்ரஸ் பண்றாங்க இதை. இது செந்தில் ஒரு பாலாஜிக்கு பதட்டம் எதுக்கு இவ்வளவு பதட்டம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்கிறார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்குறேன். அது நியாயமான கேள்வி தானே, இது பதட்டம் தானே. நீங்கள் ஒரே விஷயத்த எத்தனை பேர் விளக்குவீங்க, எத்தனை முறை விளக்குவீங்க? ஏடிஜிபி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, அப்புறம் அமுதா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் செந்தில் பாலாஜி ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இது இல்லாமல் நீங்கள் துணை முதலமைச்சர் வந்தார், அவரும் மைக்கு நீட்டுமோ அவரும் அது தொடர்பாக பேசிட்டு போகிறாரு. முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு, முதலமைச்சர் வந்து உட்காந்து பேசுகிறாரு, வந்து பார்த்தோன்னா அங்கே இதில் பேசுகிறாரு, ஹாஸ்பிட்டலில் பேசிட்டு போகிறாரு. இவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பதட்டப்பட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுது. இது ஓவர் ரியாக்ட் பண்ண தான் மக்களுக்கு திமுக மீதான சந்தேகமும் அதிகமாகுது. அவரவர்களுக்கு இருக்கிற பொறுப்புகளின் அடிப்படையில் அந்தந்த விளக்கங்கள் தரப்பட வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு, அதனால கொடுக்குறாங்கன்னு ஒரு யதார்த்தமாக இதை பார்க்கக்கூடாதா? எத்தனை பேர் பொறுப்பெடுத்து விளக்கம் கொடுப்பீங்கன்னு கேட்குறேன். இப்போது முதலமைச்சர் பொறுப்பெடுத்துக்கிறாரு, முதலமைச்சர் ஒருத்தர் அசைன் பண்ணுறாரு, நீங்கள் இது தொடர்பாக பேசுங்க, எல்லா கேள்வியும் அவங்க பதில் சொல்கிறாங்க, அதோடு அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தனித்தனியாக மறுபடியும் அப்போ முதலமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பேசுகிறீங்களா, இல்லை முதலமைச்சரே பரவாயில்ல காலையில் நீங்கள் பேசுங்க, மத்தியானம் நீங்கள் பேசுங்க, அடுத்த நாள் காலையில் நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாரா? அப்படி சொல்கிறாருன்னா அந்தளவுக்கு என்ன எது வந்து உங்களை பதட்டம் அடைய வைக்குது? எதுக்காக இத்தனை ப்ரெஸ் மீட்டு? இதுக்கு முன்னாடி எந்த சம்பவத்தில் இத்தனை ப்ரெஸ் மீட் கொடுக்குறத நீங்கள் பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள். எதுக்காக இவ்வளோ ப்ரெஸ் மீட் எது கொடுக்கணும்? இது மூலமாக அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற செஞ்ச தவறுகள் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிதான் இவ்வளோ ப்ரெஸ் மீட்டுன்னு அப்படி அந்த வகையில் சந்தேகிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பக்கம் ப்ரெஸ் மீட் கொடுத்து நீங்கள் சில ஆதாரங்கள் வீடியோ எல்லாத்தையும் காமிக்கிறீங்க, ஒரு நபர் கமிஷனை போட்டிருக்கீங்க, உடனே போட்டீங்க. அப்போது ஒரு நபர் கமிஷனுக்கு என்ன வேலை இருக்குது? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க ஆதாரங்கள்லாம் கொண்டு போய் ஒரு நபர் கமிஷனில் கொடுத்து நீதியரசர் அருணா ஜெகதீசன் கமிட்டியில் தானே கொடுக்கணும். அப்போ கமிட்டியை வேலை செய்ய விடாமல் நீங்களே தடுக்கிற மாதிரி தானே இது. நீங்கள் ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் ஃப்ரீயாக விட்டால் தானே வந்து ஒரு நபர் கமிஷனில் அவங்க சுதந்திரமாக வந்து ஆய்வு பண்ணி அவங்களுடைய அறிக்கை சப்மிட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் தீர்ப்பு எழுதிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு, நீங்கள் இன்னொரு பக்கம் ஆளாளுக்கு தீர்ப்பு எழுதினீங்கன்னா அப்புறம் அந்த விசாரணை எதுக்கு? இதில் விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டது, அதில் அவர் பேசின கருத்துக்கள்லாம் பார்க்கும்பொழுது அவர் கொஞ்சம் அக்கௌண்டபிலிட்டியோட செயல்பட்டார், பேசியிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? ஏன்னா அது இல்லைன்றது, அவர்கிட்ட அந்த அக்கௌண்டபிலிட்டியே இல்லை, தான் ஒரு தலைவனாக தான் பொறுப்பெடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் முன்வைக்கிறாங்க இல்லையா? அந்த கோணத்தில் பார்க்குறீங்களா? இதை வந்து திமுக காரர்கள் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஒரு கண்ணாடியோட. தாவேகா காரர்கள் வேற ஒரு கண்ணாடியோட பார்ப்பாங்க. நான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்ற அந்த கண்ணாடியோட பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு வெல் கிராஃப்டட் ஸ்பீச் தான் என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து அவர் அதை மனசுலேருந்து பேசியிருக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா? அது மனசு, ஆனால் அதை மக்கள் அதை எதிர்பார்க்க இல்லைங்க. மனசுலேருந்து பேசினாரா இல்லையான்றது நமக்கு எப்படி தெரியும்? இப்போ அன்பில் மகேஷ் மனசுலேருந்து உண்மையாக அழுதாரா நடிப்பான்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீங்களும் நானும் எப்படி சொல்ல முடியும்? அவர் உண்மையிலேயே அதை பார்த்து மனசுடைஞ்சு அழுதுருக்கலாம். ஆனால் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ட்ரோல் போகுது பார்த்தீங்களா? மகா நடிகன் அப்படிலாம் போட்டு நடிக்கிறாரு. அவர் எப்போவோ சீரியலில் நடித்ததெல்லாம் தோண்டி எடுத்து போடுறாங்க. அவர் உண்மையிலேயே அழுதாரா, அது ஆக்டிங்கான்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியுமா? அது ஒரு இடத்துல போய் நீங்கள் நிற்கும் போது அதை நீங்கள் நேரடியாக அந்த அந்த அனுபவத்தை பெறும்போது உங்களுக்குள்ளே ஏற்படுற உணர்ச்சி இருக்குல்ல, அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வெளிப்படுத்துவாங்க. அதை நம்ம குறையே சொல்ல முடியாது. நான் அன்பில் மகேஷ் நடிக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். அன்பில் மகேஷ் உள்ளார்ந்து அழுதாரான்னு எனக்கு தெரியாது. இதுலலாம் நம்ம தீர்ப்பே எழுதக்கூடாதுன்னு சொல்கிறேன். இது அன்பில் மகேஷுக்கு நம்ம என்ன மீட்டர் வச்சுருக்கோமோ அதே மீட்டர் வந்து விஜய்க்கும் பொருந்தும். இது வந்து நீங்கள் உங்களை விஜயாக கற்பனை பண்ணிக்கங்க. உங்களை பார்க்குறதுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்கு, அரசு கொடுக்குறான்னு அதெல்லாம் விட்டுருங்க. 41 பேர் உங்களை பார்க்க வந்து செத்து போயிட்டாங்க. அந்த கில்ட்டி கான்ஷியஸ், அந்த வருத்தம் வந்து உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஒரு தனி மனிதர், அரசியல்லாம் விட்டுருங்க. அவர் வந்து தேர்ந்த அரசியல்வாதி கிடையாது, அவர் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்கார். ஸோ தேர்ந்த அரசியல்வாதிகளே வந்து இந்த மாதிரி துயரங்களை உறுதியாக நின்று ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியாது. பல விஷயங்களை பார்த்தவங்களே இந்த மாதிரி ஒரு இடத்துல சின்ன குழந்தையெல்லாம் இறந்து போயிருக்கு, பச்சிலம் குழந்தைகள். அதை பார்க்கும்போது மனசு கஷ்டப்படத்தான் செய்யும். நீங்கள் எனக்கு வந்து மற்றவங்க பார்க்குற மாதிரி நான் பார்க்கல. அவர் வந்து ஓடி போயிட்டார், வீட்டில் ஒளிஞ்சிக்கிட்டார் 2 நாளாக. அந்த துக்கத்துலேருந்து வெளியில் வரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் தேவைப்படும். அது வந்து தனி மனித இயல்பு. அவர் உண்மையிலேயே ரொம்ப இலகிய மனம் படைத்தவராக இருக்கலாம், நமக்கு தெரியாது. நான் விஜய் கூட பர்சனலாக பழகினது கிடையாது. இலகிய மனம் படைத்தவராக இருக்கலாம். அந்த துயரத்துலேருந்து வெளியில் வரதுக்கு அவருக்கு ஒரு 2 நாள் ஆயிருக்கலாம். இது வந்து சுவிட்ச் போட்டோடனே லைட் எரியிற மாதிரி இது நடந்துருச்சு, நீங்கள் உடனே இப்போ ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாகணும், உடனே அங்கே போய் நிற்கணும் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. உண்மையான அன்புன்றது அது செயல்களில் வெளிப்படும்.
அதுக்கு வந்து நீங்கள் இப்போ தான் வெளிப்படணும், அது 1/2 அன் ஹவரில் வெளிப்படணும், அரை நாளில் வெளிப்படணும் அப்படின்லாம் நம்ம வந்து அதுக்கு ஒரு கட் ஆஃப் வைக்க முடியாது. அவருடைய தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், நிறைய கிரவுண்டில் நாங்கள் சில டிஸ்ட்ரிக்ட் சர்வீஸ்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவருடைய தொண்டர்கள் அவருக்கு துணையாக தான் நிற்கிறாங்க. யாருமே அவரால் 41 பேர் செத்து போயிட்டாங்க, அவர் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டாருன்னு திமுக காரங்க சொல்கிறாங்க. பொதுமக்கள் கூட சொல்லு, நான் பேசின வரைக்கும் பொதுமக்கள் கிட்ட கூட அந்த பார்வை இல்லை. இது அவர் சொன்னதை போல் நாங்கள் மீண்டும் பலத்தோடு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்கிறது, அது இன்னும் விஜயையும் தாவேகாவையும் இது பலப்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது அவங்களுக்கு பாசிட்டிவாக அமையுது. இது பாசிட்டிவாக அமையுது. அதாவது அந்த மரணம் அவங்களுக்கு பாசிட்டிவ் நான் சொல்ல வரல. இதில் திமுக நடந்துக்கிட்ட விதம் இருக்குல்ல, திமுக நடந்துக்கிட்ட விதம், இவ்வளோ பேரை ப்ரெஸ் மீட் கொடுத்து இதெல்லாம் பண்ணுறது, திமுகவுடைய ஊடகத்தில் திமுக ஆதரவு ஆட்கள் விஜயையும் விஜயுடைய கட்சிக்காரர்களையும் தற்குறி, விஜயே ஒரு தற்குறி, விஜய் பின்னாடி போகிறது ஒரு தற்குறி கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்லும்போது அது வந்து அந்த எதிர்ப்பை வந்து கூர்மையாக்குது. விஜயுடைய ஆதரவாளர்கள் நாங்கள் எங்களையா தற்கூரின்னு சொல்கிறீங்க, நாங்கள் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறோம் அப்படின்னு. நீங்கள் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு பாட்டு பாடினார், 2 லைன் பாட்டு, இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. நீங்கள் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் பட்டி தொட்டி எங்கும் சேர்க்கணுன்னா அது எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் ஈஸியாக சேர்த்துட முடியாது. கோடி கோடியாக பணம் செலவு பண்ணி பிரச்சாரம் பண்ணால் கூட சில விஷயங்கள் வந்து எடுபடாது. நீங்கள் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்ற ஐபேக் உடைய கேம்பெயின், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ முயற்சி இருக்குது, அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். இது அந்த மாதிரி எந்த செலவும் இல்லாமல் ஒரு தலைவன் ஒரு செந்தில் பாலாஜின்ற அமைச்சருக்கு எதிராக ஒரு பாட்டு பாடுறாரு, உடனே பட்டி தொட்டி எங்கும் போய் சேருது. இன்றைக்கி ரீல்ஸ் போடுறாங்க, சின்ன பசங்களாம் டான்ஸ் ஆடி எல்லா இடங்களுக்கும் போய் சேர்ந்தது. அப்போனா மக்கள்கிட்ட அந்த கனெக்ட் இல்லைன்னா இது போகாது. அந்த தலைவனுக்கு அந்த கனெக்ட் இருக்கணும், அவன் பேசுகிற விஷயம் மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். அப்போ விஜய்க்கு அந்த கனெக்ட் இருக்குது, அவர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசின விஷயம் மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்குது, அதனால தான் அது பட்டி தொட்டி எங்கும் போயிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த இன்சிடெண்ட்டை மையப்படுத்தி திமுக விஜய்க்கு எதிராக செய்த செயல்பாடுகள் அவருடைய வளர்ச்சிக்கு தான் கை கொடுத்துருக்கு. அது வளர்ச்சிக்கு தான் கை கொடுத்துருக்கு. தொடர்ந்து இன்னும் விஜய்க்கு எதிரான விஷயங்களை அவர்கள் கூர்மைப்படுத்தினால், தீவிரமாக்கினால், அது இன்னும் விஜயுடைய வளர்ச்சியை தான் ஊக்குவிக்கும். அது அவங்களுக்கும் தெரியுது. அதனால தான் விஜய் பேரை அவங்க எஃப்ஐஆரில் போடல. புஷி ஆனந்த், ஒருவேளை எஃப்ஐஆர்ல விஜயினுடைய பெயர் இருந்திருந்தால், நீங்க திமுக பண்ணப்பட்டிருந்தால் என்னவாகும்? மக்கள் எப்படி பார்த்துக்கணும்? நீங்க ஒரு நரேட்டிவ் சொல்லலாம், ஒரு விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? மக்கள் என்ன எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, திமுக அரசு விஜயை பார்த்து பயந்துருச்சு, 26 விஜய் கிட்ட நம்ம தோத்துடக்கூடாதுன்றதுக்காக விஜயை முடக்கிறதுக்கு இதை ஒரு சாக்கா பயன்படுத்துறாங்கன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அது அரசுக்கும் புரியுது. அதனால தான் விஜய் பேரை எஃப்ஐஆரில் சேர்க்கல. ஏன் நீங்கள் பெரிய ஆட்கள் யாரையுமே அரெஸ்ட் பண்ணல? நீங்கள் வந்து ஒரு மதியழகனையும் இன்னொருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க கரூர் மேற்கு மாவட்டத்தில். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு காமன் சென்ஸோடு யோசிங்க. மேற்கு மாவட்ட செயலாளரும் அந்த கட்சியில் இருக்க இன்னொரு ஆளும் இதுதான் இடம், இப்படி தான் பேசணும், இத்தனை இதாக வரணும்னு எதையாவது முடிவு பண்ண முடியுமா? அந்த கட்சியில் ஆதவ அர்ஜுனா முடிவு பண்ணலாம், தேர்தல் பொறுப்பாளர், தேர்தல் வியூகத்துக்குன்னு இருக்கிற ஒரு பொதுச் செயலாளர்ன்ற முறையில் அவர் முடிவு பண்ணலாம், புஷி ஆனந்த் முடிவு பண்ணலாம், ஜான் ஆரோக்கியசாமி முடிவு பண்ணலாம். இவங்கெல்லாம் அந்த முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இல்லை சஜஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஆனால் இங்கே கரூரில் இருக்கிற ஒரு மாவட்ட செயலாளர் என்ன முடிவு பண்ண முடியும்? அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களால் வந்து புஷி ஆனந்தையும் சிடிஆர் நிர்மல்குமாரையும் அரெஸ்ட் பண்ண முடியல, விஜய் பேரை கூட சேர்க்க முடியல. ஏன் பண்ண முடியல? பண்ணிங்கன்னா அது பேக் ஃபயர் ஆகும்னு உங்களுக்கு தெரியுது, அதனால பண்ணல. அதை தான் திருமாவளவன் கேட்குறாரு. யாரோ கேட்கலையே, உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் தானே கேட்குறாரு, நாங்களா கேட்டோம்? திருமாவளவன் ஏன் கேட்குறாரு? இதில் திருமாவளவன் அவர்கள் அந்த சொன்ன மாதிரி பாஜகவுக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் இவரை கைது செய்யாத திமுகவுக்கும் விஜய்க்கும் தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கும்னு இப்போ சந்தேகிக்க வேண்டியிருக்குன்னு ஒரு வார்த்தையை பிரயோகிக்கிறார் இல்லையா? அவருடைய மன எண்ணம் என்னவா இருக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னதை போல கூட்டணியை மையப்படுத்தி இதையும் பார்க்க வேண்டியிருக்கா? அப்படி தான் பார்க்கணும். இது ஒரு பெரும் துயராக இருந்தாலும் ஒரு துயரம் நடந்துருச்சு. அரசியல் கட்சிகள் இதிலிருந்து தங்களுடைய அரசியல் கணக்குகளை எப்படி போடலாம், எப்படி மாற்றி அமைக்கலான்றது தான் யோசிப்பாங்க. ஸோ இது கூட்டணி இன்னும் 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. 6 மாதம் 5 மாதம் இருக்குது. திருமாவளவன் இன்றைக்கி இதை பேசுகிறாரு அப்படின்னா, எலெக்ஷன் இல்லாத காலங்களில் இதை பேசுவாரா, இப்படி பேசுவாரான்னு நமக்கு தெரியாது. எலெக்ஷன் இருக்குது, அதனால் இதை பேசுகிறாரு. ஒரு பக்கம் நீங்கள் வந்து பாமகவை உள்ளே கொண்டு வரணுன்ற முயற்சிகளை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. திருமாவளவனை வச்சுக்கிட்டே நீங்கள் பாமக உள்ளே கொண்டு வரணுன்ற முயற்சிகளை செய்யும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது திருமாவளவன் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்கத்தான். ராமதாஸ் அரசுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கிறாரு.
அவர் அரசுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அப்போது நீங்கள் வந்து ராமதாஸ் கூட நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க பேக் எண்டில். இதை பண்ணும்போது அவர் திருமாவளவன் ஏன் வேடிக்கை பார்க்கணும், ஏன் அமைதியாக இருக்கணும்? அரசுக்கு அவர் முடிஞ்ச வகைகளில் அழுத்தம் கொடுக்குறாரு கூட்டணி கட்சி தலைவராக. அப்போ நீங்கள் ராமதாஸ் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா திருமாவளவன் என்ன பண்ண போகிறீங்க? அவர் வெளியே அனுப்ப போகிறீங்களா? சீட்டை குறைக்க போகிறீங்களா? என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அந்த தெளிவு வேணும்ல. இப்படி 2 முறை பேசினார்னா தான் அவரை கூப்பிட்டு ஏங்க அப்படி பேசுகிறீங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினா தான் ஆமாம் இப்போ எனக்கு என்ன கதை சொல்லுங்கன்னு கேட்பாரு. அதனால அவர் கேட்குறாரு, நியாயம் தானே. இப்போ பிஜேபி எதுக்கு வந்து பிஜேபி கட்சி என்டிஏ அலையன்ஸ் சார்பாக எதுக்கு ஒரு குழு போடுறாங்க? அந்த குழு ஏன் ஆய்வு பண்ணுது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து இங்கே வெள்ளத்தில் பயிர்கள் பாதிக்கப்படும் போது டெல்டா பகுதிகளில் மத்திய குழு வரணும்னா நம்ம எத்தனையோ முறை கோரிக்கைலாம் வைப்போம். எப்போது மத்திய குழு கேட்ட உடனே வந்திருக்கா? இது மத்திய குழு கிடையாது, இது வந்து என்டிஏ அமைக்கப்பட்ட குழு. ஆமாம், என்டிஏல நீங்கள் ஒரு குழு போட்டு ஹேமா மாலினி தலைமையில் அனுப்புகிறீங்க. இவங்க போய் நட்டா கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் அவர் தான் வந்து கட்சி கட்சியே அனுப்புது. அப்போது அவங்க ஒரு வெர்ஷன் வாங்கி வச்சுப்பாங்க பப்ளிக் கிட்டேருந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு. இதில் கான்ஸ்பிரசி தியரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லலாம். உண்மையில் அங்கே என்ன நடந்துச்சுன்றது நமக்கு தெரியாது. அதனால தான் சிபிஐ என்கொயரி வைங்கன்னு கேட்குறாங்க. சிபிஐ என்கொயரின்றது இன்றைக்கி வந்து ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு. எது கேட்டாலும் சிபிஐ என்கொயரி. அப்படி இல்லை. சிபிஐன்றது வந்து பெஸ்ட் பிரெயின்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு புலனாய்வு அமைப்பு. ரொம்ப ரொம்ப சிக்கலான வழக்குகளில் கூட, அது பொருளாதார குற்ற வழக்காக இருந்தாலும் சரி, இந்த வழக்கான எல்லா வழக்குகள்லையும் அதை கையாளக்கூடிய திறமை வாய்ந்த அதிகாரிகள் சிபிஐயில் இருக்கிறாங்க. அதனால் சிபிஐ வசம் இதை ஒப்படைத்தால் இன்னும் நிறைய விஷயம் நமக்கு வந்து வெளியே தெரியாத விஷயங்கள் தெரிய வரலாம். அது வந்து இப்போ விஜயே கூட இப்போ ஒரு மீட்டிங்கில் சொன்னார், சிபிஐ வந்து பிஜேபியோட கைப்பாவையாக இருக்குது, இடி மாதிரி சிபிஐயும் அப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் அது வந்து நீங்கள் அரசு எப்படி இயக்குதுன்றதை பொறுத்து. அவங்க ஃப்ரீயாக விட்டிங்கன்னா சிபிஐ வந்து அந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை எல்லாம் ஏற்கனவே நீங்கள் இப்படி பேசியிருந்தீங்க. இப்போ நீங்களே இந்த பாயிண்ட்டுக்கு போகிறீங்கன்றதை வச்சும் கூட இப்போ நீங்கள் வந்து பிஜேபி உங்களை லாக் பண்ணியிருக்கு, இந்த விஷயத்தை வச்சு பிஜேபி லாக் பண்ணியிருக்கு. ஆதவ அர்ஜுனா டெல்லி போனது அமித்ஷாவுடனான சந்திப்பு நடக்கும், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஒரு பக்கம் அவர் வந்து மூத்த வழக்கறிஞர்களோடு இந்த வழக்கு தொடர்பாக பேச போனாருன்ற ஒரு தகவல் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்காக போகிறாரு அப்படிங்கிறது இருந்தாலும் கூட பாஜக அமித்ஷாவோட ஒரு சந்திப்பு அல்லது ஒரு முக்கிய புள்ளிகளோட ஒரு சந்திப்பு நடக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா? பாஜக டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கு தாவேக்காவை. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே கால் பதிக்கணும்னு தீவிரமாக முயற்சி பண்ணுது, எல்லா வகையிலும் முயற்சி பண்ணுது. அதனால தான் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கும் போதே அதிமுகவோட கூட்டணியை சீல் பண்ணுறாங்க. ஸோ பிஜேபி அமைதியாக இருக்குது அப்படின்னா யாரும் சொல்ல முடியாது, சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. பிஜேபி எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன ஆதாயத்தை தேட முடியும்னு பார்க்க தான் செய்வாங்க. அது ஒரு அரசியல் கட்சி அப்படி தான் பண்ணும். இதுலேயும் அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கீங்க, திமுகலேருந்தும் அழுத்தம் கொடுப்பாங்க விஜய்க்கு, பிஜேபியிலேருந்தும் அழுத்தம் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது விஜயை அடுத்த கட்டத்தை நோக்கி இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தள்ளுறாங்க. எப்போவுமே நெருக்கடிகள், ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அதிக புயல்களை பார்க்குறவன் தான் சிறந்த மாலுமியாக மாறுவான் அப்படின்னு. கப்பல் வந்து கரையிலே இருந்துச்சுன்னா பாதுகாப்பாக தான் இருக்கும். ஆனால் கப்பல் அதுக்காக செய்யப்படல. கப்பல் கடலில் போகிறதுக்கு தான் செஞ்சுருக்காங்க. அது பாதுகாப்பாக இருக்கணும்னு கரையிலே வச்சுட்டு இருக்க முடியாது. கரையில் போகும்போதும் ஒரு மாலுமி எத்தனை புயல்களை சந்திக்கிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு சிறந்த மாலுமியாக மாறுவான். அடுத்தடுத்த அரசியல் புயல்களை சந்திக்க தான் விஜய் வந்து ஒரு சிறந்த மாலுமியாக மாறுவார். அவரை சிறந்த அரசியல்வாதியாக மாற்றுற வேலையை திமுக பிஜேபி எல்லாம் இப்போ வேகமாக செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதைத்தான் நான் சொன்னேன், விஜயை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தும், இன்னும் வலிமைப்படுத்தும். ஆனால் அந்த அடுத்தடுத்த கட்டம்ன்றது என்டிஏக்குள்ளே கொண்டு வரதுக்கான ப்ராசஸ் அல்லது வெளியில் இருந்தாலும் என்டிஏக்கு ஃபேவரான ஆக்ஷன்ஸ் இது இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வைக்கிறாங்க. இப்போ திருமாவளவன் சொல்கிறார், அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, பட் வெளியிலிருந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்கு விஜயை பயன்படுத்துவாங்க அப்படின்றார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒன்று என்டிஏக்குள்ளே கொண்டு வரதோ அல்லது என்டிஏக்கு வெளியிலேருந்து என்டிஏக்கு சப்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள் நடக்கும் எதிர்பார்க்கலாமா? தாராளமாக நடக்கும். இது அரசியல்னால் எல்லா கட்சிகளும் அவங்களுடைய ஓட் ஷேர் அதிகப்படுத்துறதுக்கோ அவங்களோட கூட்டணி பலத்தை அதிகரிக்கிறதுக்கோ தேவையான வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ கரூர் மாதிரி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லைன்னா கூட ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு தானே இருக்கும் தமிழ்நாட்டில். எது நடந்தாலும் அதை வச்சு நம்ம என்ன அரசியல் ஆதாயம் பெறலாம், கூட்டணியை எப்படி வலுப்படுத்தலாம், எதிர்கூட்டணி எப்படி பலகீனமாக்கலான்ற முயற்சிகளை எல்லாரும் செய்வாங்க. காங்கிரஸ் குழு அமைச்சிருக்கல காலையில், காங்கிரஸ் குழு வந்து நீங்கள் பாருங்கள், காங்கிரஸ் குழு அனுப்பி அவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. எல்லாரும் பண்ணத்தான் செய்வாங்க. இதை விஜய் என்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் எப்படி எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றது தான் முக்கியம். அந்த ப்ரெஷருக்கு அவர் ஈல்டு ஆகிறாரா ஆக மாட்டாரா, ஈல்டு ஆகிறாருன்னா எந்த அளவுக்கு ஈல்டு ஆவார், எந்த அளவுக்கு ஈல்டு ஆக மாட்டார், உறுதியாக நிற்பார் அப்படின்றது.
இப்போ ஆதவர்ஜுனா டெல்லி போயிருக்காருன்னா அவர் எதுக்கு போனாருன்றது அவருக்கு தாங்க தெரியும். அவர் வந்து நிச்சயமாக வழக்குகள்லாம் இருக்குது. அவர் மேலேயே வழக்கு போட்டாங்க அந்த ட்வீட்டு போட்டதுக்கு. ஆமாம். ஸோ அந்த ட்வீட்டு போட்டார், அப்புறம் டெலிட் பண்ணால் அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. இது எல்லாம் அவர் எது கொண்டு தான் ஆகணும். அந்த ட்வீட் போட்டது கூட அவருடைய தனிப்பட்ட செயல்பாடுன்னு தான் பார்க்கிறதா, இல்லை டெலிட் பண்ணதுலேயும் கூட, போட்டதுலேயும் சரி டெலிட் பண்ணதுலேயும் சரி அவரோட தனிப்பட்ட முடிவுகள் தான் அப்படின்னு பார்க்கிறதா, வெளியிலேருந்து அவருக்கு ஆர்டர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன்? நான் அப்படிலாம் பார்க்கல. இது வந்து வெளியிலேருந்து ஆர்டர் நீங்கள் இப்படி ட்வீட் போடுங்க அப்படின்லாம் யாரும் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. நான் அரசியல் கட்சிகளோடும் அரசியல் கட்சி தலைவர்களோடும் நெருங்கி பழகிறதுனால இப்படியெல்லாம் வந்து ஆர்டர் போட்டு, அது வந்து பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்தை போடுறோம்னா அதுக்கு பின்னாடி வரக்கூடிய சாதக பாதகங்கள் எல்லாம் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அப்படி போட்டால் டெலிட் பண்ண மாட்டாங்க. அப்போ அவருக்கு தோணியிருக்க அவர் போட்டார், அதுக்கப்புறமா யாராவது 2 பேர் எடுத்து சொல்லியிருப்பாங்க, இல்லை இது செடிஷன், இது மாதிரி போட முடியாது, நீங்கள் புரட்சி வரணும்னு எப்படி கேட்பீங்க? அது எப்படி ஒரு ட்வீட்டாக போடுவீங்க? தமிழ்நாட்டில் நேபாள் மாதிரி தமிழ்நாட்டில் புரட்சி வரணும்னா நீங்கள் கலவரத்தை தூண்டுறீங்கன்னு சொல்லுவாங்க. சரி, தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்னதுக்கப்புறமா அவர் புரிஞ்சிருக்கும், ஆமாம் இது தேவையில்லாத தான், நம்ம டெலிட் பண்ணலாம், டெலிட் பண்ணியிருப்பார். டெலிட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு அறிவுரை இருந்திருக்கலாம். டெலிட் பண்ணதுக்கு பின்னாடி ஒரு அறிவு இருந்திருக்கலாம். அது சொன்னேன், அரசியலில் ஒவ்வொரு நகர்வும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் எல்லா நகர்வுகளையும் சிந்திச்சு தான் செய்கிறாங்களா அப்படின்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்களை செஞ்சுருவாங்க. செஞ்சதுக்கப்புறம் அது எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. இது வந்து ஆதவர்ஜுனாக்கு இல்லை, எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் நடக்கிறது தான். ஓகே, நான் ஃபைனலாக தெரிஞ்சுக்க நினைக்கிறது, அப்போது இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரம் எத்தகைய மாறுதல்களை சந்திக்க போகிறது? கூட்டணி ரிலேட்டடாக ஒவ்வொரு கட்சிகளும் என்ன மாதிரியான நகர்வுகளை மேற்கொள்ள போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? திமுக கூட்டணியிலிருந்து இருக்கிற கட்சிகளாக இருக்கட்டும், இந்த பக்கம் அதிமுக கூட வரணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லாரும் என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கும் இதில் ஃபேவர் இருக்கா? இருக்குது. இப்போ என்னென்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக பதில் சொன்னோம்னா, முதல்ல இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியெல்லாம் திமுக கூட்டணி பலமாக இருந்தது, உறுதியாக இருந்தது. எதிர்க்கட்சியில் கூட்டணியே கிடையாது, அமையவே இல்லை, தடுமாறிட்டு இருக்கு. 2026 திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஜெயித்து விடும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இதை நான் சொல்கிறது, நாங்கள் ரெகுலராக கிரவுண்டில் சர்வே எடுத்துக்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் கூட பேசுகிறோம், இது தொடர்பாக வேலை செய்கிறோம். அதிலிருந்து கிடைத்த என்னுடைய பர்சனல் ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். திமுக தனிப்பெரும்பான்மையோடு ஜெயித்து விடும்ன்ற நிலையில் இருந்து கொஞ்சம் சறுக்கி இப்போது திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற 2வது லெவலுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் சறுக்குனாங்கன்னா அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற இடத்துக்கு அது போகும். எடப்பாடி இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தினார் கூட்டணி அப்படின்னா அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற இடத்தை நோக்கி அது நகரும். ஸோ இப்படித்தான் இந்த வெதர் ரிப்போர்ட்டு மாறுது. திமுக வீக் ஆயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு அப்புறமா தமிழ்நாட்டில் தாவேகா தொண்டர்கள் கடுமையான அதிருப்தி, கடுமையான திமுக எதிர்ப்பு மனநிலைக்கு போயிருக்காங்க. இது குறிப்பாக தாவேகாவோட தொண்டர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க யங்ஸ்டர்ஸ். இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட இது ஏற்படுது. நீங்கள் விஜய்க்கு எதிராக மாணவர் அமைப்பு, புரட்சிகர் அமைப்பு, ஏதோ பேரில் போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த போஸ்டர் எல்லாத்தையுமே தன்னெழுச்சியாக விஜய் ரசிகர்களை போய் கிழிக்கிறாங்க, கிழிச்சு வீடியோ போடுறான். சரிங்களா? இது வந்து நமக்கு அவங்க எல்லாருக்குமே தெரியுது இதுக்கு பின்னாடி அரசு இருக்குது ஏதோ ஒரு வகையிலன்னு. அதை எந்த பின்புலமும் இல்லாத ஒரு யங்ஸ்டர் போய் கிழிக்கிறான், அதை வீடியோ போட்டு ரெக்கார்ட் பண்ணுறான், பதிவு பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு எந்த அளவுக்கு அந்த லீடர் மேலே பற்றுதல் இருந்தால் அதை செய்வான். நீங்கள் திமுக மாநில ஒட்டுற ஒரு போஸ்டரை ஒருத்தன் கிழிக்க முடியுமாங்க? கிழிச்சா அவனுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, ஐயோ ஊரில் இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க, இதுக்கு எதிராக நம்ம கிழிச்சிட்டு நம்ம கிழிச்சோன்னு தெரிஞ்சால் கூட பிரச்சனை ஆகணும். ஆனால் அவன் கேமராவை எடுத்துக்கிட்டு போய் கேமரா முன்னிலையில் அதை கிழிக்கிறான். என் தலைவரை பற்றி இப்படி ஒட்டாதீங்க, எங்களால் அனுமதிக்க முடியாதுன்னு. அதை அவனே போஸ்ட்டும் போடுறான். அப்போது எந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தால் அவன் இதெல்லாம் சின்ன சின்ன ரிஸ்க்கு தானே அவங்க ஊரில், அந்த ரிஸ்க் அவன் எடுக்க முன் வருவான். இது ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் இதை நம்ம பார்க்க முடியுது. இந்த தன்னெழுச்சியான கூட்டம் இருக்குல்ல, இது எந்த அரசியல் கட்சிக்குமே இன்றைக்கி இல்லை, அது குறையுது. நான் திமுக மட்டும் சொல்ல, எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே இளைஞர்கள் இப்போ மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்துகிறாங்க. பிஜேபி மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்துகிறாங்க, மிஸ்டு கால் கொடுத்தா சேர்த்துக்கிறோம் அப்படின்னு. ஏன் மிஸ்டு கால் கொடுத்தா சேர்த்துக்கிறோம்னா, மிஸ்டு காலாவது கொடுக்குறா நாங்கள் சேர்த்துக்கிறோம், இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான யாவது கொடுறா நான் சேர்த்துக்கிறேன் அப்படின்றது தான் அது. அப்போது ஆர்வமாக வந்து சேர மாட்டான் இளைஞர்கள், ஆர்வமாக அரசியல் கட்சிகளுக்கு வரமாட்டான்ற ஒரு நிலையில் இருந்த இடத்துல இருந்து இன்னைக்கு அவங்க தலைவரை பற்றி போஸ்டர் ஓட்டிட்டான்னு போய் கிழிக்கிறவன் யாருமே வந்து வெறும் ரசிகர் மன்ற தாள் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவன் கிழித்து அதை வந்து வீடியோ போடுறான்.
சப்போர்ட் பண்ணுறான், சோஷியல் மீடியாவில் பேசுகிறான், தொடர்ந்து பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறான், அதை கொண்டு போய் பட்டி தொட்டிலாம் சேர்க்குறான். இவங்க சேர்த்ததுனால தான் அது போய் சேர்ந்துருக்கு. அப்படின்னா அந்த ஃபோர்ஸை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். மக்கள் சக்தி என்றைக்குமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. அவர்களை அணில் குஞ்சுகள், தற்குறிகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அடக்கிட்டோன்னு நினச்சா நீங்கள் தான் அரசியல் தற்குறியாக மாறி போய் நிற்பீங்க. இவ்வளோ ஒரு ஒரு பலம் வந்து அதிகரிச்சிருக்கு, ஆதரவுகள் பெருகிட்டு இருக்கு அப்படின்னு அதிமுக உணர்ந்திருக்கா? இபிஎஸ் உணர்ந்திருக்கிறாரா? இபிஎஸ் அப்போ எலெக்ஷன் நெருக்கத்தில் இப்போ தாவேகாவுடன் கூட்டணியா அப்படின்ற ஒரு பேச்சு போய்கிட்டே இருக்கு இல்லையா? அது நடப்பதற்கான சாத்தியம் இருக்கா? இபிஎஸ் அதை 100% உணர்ந்திருக்கிறார். அதனால தான் எங்கேயுமே அவர் விஜயை தாக்கி பேசவே இல்லை. முதல் முறை அவர்கிட்ட விஜய் வந்து பார்க்காத குற்றமா எப்படி நீங்கள் நினைக்கிறீங்க, அவர் பார்க்காம போயிட்டாருன்னு சொல்கிறாங்களேன்னு கேட்டபோது கூட ஒரு மெச்சூர்டான அரசியல் தலைவராக ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருப்பாங்க. அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் இதெல்லாம் நம்ம பேசுறது தப்பு, அதை பேசக்கூடாது அப்படின்னு சொன்னார். இது வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டான ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அவர் இதில் அரசியல் ஆதாயம் தேடும்னு நினச்சா நிறைய இடத்துல வந்து போராட்டங்கள் நடத்தியிருக்கலாம். இது வந்து 40 பேர் செத்து போய்ட்டு அரசின் அலட்சியத்தினால தான் அப்படின்னு ஏதோ பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அந்த மாதிரி வேலைகள்லாம் அதில் செய்யலை. ஸோ அந்த பிண அரசியல் செய்வதில் அவருக்கு ஆர்வம் இருப்பதாக தெரியல. அவர் இது வரைக்கும் அதை ரொம்ப நாகரீகமாக மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. விஜய்யுடைய விஷயங்களை நேற்று தருமபுரி கூட்டத்தில் கூட தாவேகாவினர் போய் கலந்துக்கிறாங்க. எடப்பாடியுடைய கூட்டத்தில் நம்மளால் அதை பார்க்க முடியுது. அதை அவர் உணர்ந்திருப்பார். விஜயுடைய ஆதரவு நமக்கு தேவை. நேரடியாக நீங்கள் வரலன்னா கூட விஜய் இவர் திட்டல. அது வந்து இப்போது திமுக வெர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி அரசியல் களம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை எப்படி ஆனால் இவர்களுக்கு பெரிய கட்டமைப்பு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கட்டமைப்பு இருக்கிற கட்சி அதிமுக. அந்த எதிர்ப்பை எப்படி அறுவடை செய்யணுன்றது எடப்பாடி மாதிரி ஒரு தேர்ந்த அரசியல்வாதிக்கு தெரியும். அதனால் அவர் விஜயை இதுவரைக்கும் அவர் விஜயை வந்து எதிராக எதுவும் பெருசாக பேசலை, இனியும் பேச மாட்டார் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். அதுதான், அது வந்து கூட்டணி அமையும்னு நம்ம உறுதியாக சொல்லிட முடியுமா நான் கேட்குறேன். அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். அரசியலில் இன்னும் 5 மாதம் இருக்குது. 5 மாதன்றது ஒரு பக்கம் பார்த்தா ரொம்ப ஷார்ட் பீரியட், ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப ரொம்ப பெரிய காலம். அரசியலில் இன்றைக்கி காலையில் ஒருத்தர் பேசிட்டு சாயந்தரம் போய் வேற ஒரு இடத்துல சேருவார். விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு வரேன்னு உறுதி கொடுத்தார் கலைஞர் கருணாநிதிக்கு. அதனால தான் பழம் நழுவி பாலில் விழுது அப்படின்னு அவர் சொன்னார், விழப்போகுது அப்படின்னு. ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகளிர் அணி கூட்டத்தில் நான் வந்து கிங் மேக்கரான்னு கேட்டேன், நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொன்னார். அதை வந்து அவர் கலைஞரை எதிர்பார்க்கல. முதல் நாள் வந்து அவர் வருவார்னு எதிர்பார்த்தது, அடுத்த நாள் வந்து இப்படி முடிவெடுத்துட்டார். அதனால் அரசியலில் ஒரு நாளில் எது வேணாலும் நடக்கும். 24 மணி நேரத்தில் எது வேணாலும் தலைகீழ மாறும். அரசியலில் ஒன்றே தான், நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அப்படி ஒரு கூட்டணி அமைஞ்சதுன்னா, அதிமுக தாவேகான்னு கூட்டணி அமைஞ்சதுன்னா அது கண்டிப்பாக ஸ்வீப் கொண்டு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? உறுதியாக ஸ்வீப். அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தால் அது மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஆனால் இந்த சூழலை வச்சு பார்க்கும்போது பாஜக இருக்கு அதனால் போக வேண்டாம் அப்படிங்கிற முடிவை இனிமேல் விஜய் மாற்றிக்குவாருன்னு எதிர்பார்க்கிறதா? பாஜக எதிரியா சொல்லி வேணாலும் நடக்குங்க. நீங்கள் வந்து சித்தாந்த ரீதியாக பாஜகவை எதிர்க்கிற கட்சி திமுக, சித்தாந்த ரீதியாக எதிர்க்கிற கட்சி. அவங்களே பாஜக கூட்டணியில் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க, சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 99லேருந்து 2003 வரைக்கும் அமைச்சரவையில் இருந்திருக்காங்க. அப்போ அதுக்காக அவங்க சொன்ன காரணம், நீங்கள் ஒன்று முடிவெடுத்துட்டிங்கன்னா 1000 காரணம் சொல்லலாம். நாங்கள் கூட்டணி இருக்கிறதாலேயே அவங்க வந்து தன்னுடைய இந்துத்துவ வேலைகளெல்லாம் தமிழ்நாட்டில் காட்ட முடியாது, நாங்கள் கண்ட்ரோலில் வச்சுருப்போம்னு கருணாநிதி சொன்னார். அதனால் நாங்கள் வந்து கூட்டணியில் இருந்தால் அவங்கள வந்து எங்கள் இதுக்குள்ளே வச்சுருப்போம், கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருப்போம், அவங்க இஷ்டத்துக்கு நடக்க முடியாதுன்னு சொன்னார். அரசியல் அப்படித்தான். பாஜகவே முன்னாடி அசுரபலத்தோடு ஜெயித்த போது பாஜக கொண்டு வந்த சட்டம்லாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி பாஜக நிதிஷ் நாயுடுவுடைய தயவில் நடக்கும்போது அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மாதிரியான தடாலடி வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா பெருசாக இல்லை, குறைஞ்சிருச்சு இல்லை. அப்போ இன்றைக்கி நிதிஷும் நாயுடுவும் அதை சொல்லலாம்ல, அன்றைக்கி கருணாநிதி சொன்னது இன்றைக்கி இவங்க சொல்லலாம்ல. அவங்க நாங்கள் வந்து மக்கள் விரோதமான சட்டங்கள் எதுவும் டக்குன்னு ஏற்றிடாமல் நாங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு சொல்லலாம்ல. அதே மாதிரி நாளைக்கு ஏன் விஜய் சொல்லக்கூடாது? நீங்கள் கலைஞர் கருணாநிதி சொல்லும் போது ஏற்றுக்கிறீங்க, விஜய் சொன்ன ஏற்றுக்க மாட்டீங்களா? ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து பேசலாம் சார். தற்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் தொடர்பாக உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன். நன்றி.